வெல்கம் டு கிரேசி சிவில் கிராக்கர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு 26th கொஸ்டின். The relative compaction, that is RC, is given by option A gamma D max by gamma D, option B gamma D by gamma D minimum, option C gamma D by gamma D max, option D gamma D minimum by gamma D. The correct answer is option C gamma D by gamma D max. So relative compaction is defined as the ratio of dry density to the dry density as the maximum, that is, so gamma D, that is normal dry density to the maximum dry density, that is called the relative compaction. The next question. When the soil is in loosest form, density index is 0 and its relative compaction RC is option A 40%, option B 60%, option C 80%, option D 100%. So here இங்க soil வந்து loosest form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So loosest form அப்படி சொன்னாலே density index 0. ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா டென்சிட்டி இண்டெக்ஸ் ஐடி ஈக்குவல் டு இமேக்ஸ் மைனஸ் இ பை இமேக்ஸ் மைனஸ் இ மினிமம். ஸோ இதில் லூசஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, அதாவது நேச்சுரல் வாய்ட் ரேஷியோ இ வந்து இ மேக்சிமமாக இருக்கும். ஸோ லூசஸ்ட் ஃபார்ம் அப்படின்னாலே வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இ வந்து இ மேக்சிமம் ஆயிரும். ஸோ என்னதாகும், இ மேக்ஸ் மைனஸ் இ மேக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம், அதாவது இந்த கொஸ்டினில் டென்சிட்டி இண்டெக்ஸ் 0 அப்படின்னு கொடுக்கலைனாலுமே டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து 0 தான். பிகாஸ் அவங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, லூசஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் என்ன, சரியா? ஐடி வேல்யூ 0. ஸோ ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ஆர்சி வேல்யூ என்ன? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இங்கே டென்சிட்டி இண்டெக்ஸுக்கும் ரிலேட்டிவ் காம்பாக்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆர்சி ஈக்குவல் டு 80 + 0.2 ஐடி. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு ஐடி, தட் இஸ் டென்சிட்டி இண்டெக்ஸ் 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா நார்மலாக ஆட்டோமேட்டிக்கலாக ஆர்சி வேல்யூ வில் பிகம் 80%. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 80%. The next question. The relative compaction RC is related to the void ratio of soil by option A 1 plus E by 1 plus E maximum, option B 1 plus E by 1 plus E minimum, option C 1 plus E minimum by 1 plus E, option D 1 plus E max by 1 plus E minimum. So last question la relative compaction in terms of density la பார்த்தோம். So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா in terms of void ratio. So the correct answer is option C 1 plus E minimum by 1 plus E. So இது in terms of density index gamma D by gamma D max. RC in terms of void ratio 1 plus E minimum by 1 plus E. ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். The next question. The relationship between E, that is void ratio, G, W and S is dash. So here E refers to void ratio.
then G specific gravity, small w water content, S degree of saturation. The options are option A, E equal to Wg by S, option B, E equal to Wgs, option C, E equal to Ws by G, option D, E equal to Gs by W. The correct answer is option A, E equal to Wg by S. So நமக்கு இது தெரிஞ்ச relation, very important relation, that is ES equal to Wg, the important relation. So இதில இருந்து E value என்ன வரும்? Wg by S. அதுதான் option A is the correct answer. The next question. So அதுக்கு முன்னாடி அடுத்த question போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் relationship தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப important. So இது இந்த relationship தெரிஞ்சோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து டைரக்டாவே சால்வ் பண்ணிடலாம். நிறைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தோம்னா. So first, the relation between E, G, W and S. So here E refers to void ratio, G specific gravity, W water content, S degree of saturation. So அப்படி அதோட relation ES equal to WG. Then second relation between E, S and Na. So Na means percentage of air voids. So percentage of air voids Na equal to E into 1 minus S by 1 plus E. The next relation between Na, AC and N. So Na அப்படினா percentage of air voids, AC அப்படினா air content, confuse ஆயிடக்கூடாது. N அப்படினா porosity. So இதோட relation Na equal to NaC. So Na இதுல N into AC. இத ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். Na இத அப்படியே into பண்றோம். N into AC. Then relation between gamma D, G and E. So gamma D means dry unit weight. Relation gamma D equal to G gamma W by 1 plus E. So gamma W அப்படினா unit weight of water. அது standard value 9.81 kilonewton per meter cube. So சில ப்ராப்ளத்துல 10 kilonewton meter cube அப்படின்னு round up பண்ணி எடுத்திருப்பாங்க. Then as relation between gamma D, G and N. So gamma D equal to 1 minus N G gamma W. Then sixth relation between gamma sat, that is saturated unit weight, G and E. Gamma sat equal to G plus E into gamma W by 1 plus E. The next relation between gamma sat, G and N. It is gamma sat equal to G gamma W into 1 minus N plus gamma W by gamma W N. The next relation between gamma, G, E and S. That is gamma equal to G plus ES into gamma W by 1 plus E. So இதில் நிறைய term gamma D, gamma sat, gamma அப்படின்னு பார்க்குறோம் கரெக்டா. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா gamma D அப்படின்னா dry unit weight. ஸோ dry unit weight அப்படின்னா அந்த சாயில் மாஸோட வாய்ட்ல ஏர் கண்டென்ட் மட்டுமே இருக்குந்தா, சாயில் மாஸோட அந்த வாய்ட்ஸில் ஏர் கண்டென்ட் மட்டும் இருந்தால் அது வந்து ட்ரை யூனிட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிட் வெயிட் அப்படின்னா என்னது? ஒரு வால்யூமில், அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ சாயில் மாஸ், எவ்வளோ வெயிட் வந்து ஆக்குப்பை ஆகும், அதுதான் யூனிட் வெயிட். எவ்வளோ வெயிட் வந்து ஆக்குப்பை ஆகும், 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ வெயிட் ஆக்குப்பை ஆகும், அதுதான் என்னது? யூனிட் வெயிட். இங்கே ட்ரை யூனிட் வெயிட் அப்படின்னா இதை எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த சாயிலோட வாய்ஸில் ஏர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கணும், வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, அதான் ட்ரை யூனிட் வெயிட். இது சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் அப்படின்னா அந்த வாய்ட் கண்டென்ட்டில் வாட்டர் மட்டும் இருக்கணும், ஏர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, அதான் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். தென்
ஸோ காமா அப்படின்னா பல்க் யூனிட் வெயிட். ஸோ இந்த காமா வெறும் சேச்சுரேட்டட் ட்ரை எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த சாயில் மாஸ்ல மாஸோட வாய்ட் கண்டென்ட்ல ஏர் கண்டென்ட்டும் இருக்கலாம், வாட்டர் போத் ரெண்டுமே இருந்தால் அதுதான் பல்க் யூனிட் வெயிட். அதை வந்து சஃபிக்ஸில் எந்த நோட்டேஷனும் இருக்காது. தென் காமா டபிள்யூ அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், வாட்டரோட யூனிட் வெயிட், அவ்வளவுதான். The next relation between gamma dash G and E. So gamma dash அப்படின்னா submerged unit weight. So submerged unit weight-க்கும் இந்த saturated unit weight-க்கும் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா saturated unit weight-ல இதுல என்ன ஆகும்னா சாயில் மாஸ்ல நம்ம வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்றோம். ஸோ இங்க என்னதான் ப்ரிடாமினண்டா இருக்கும், சாயில் பார்ட்டிகிள்ஸ் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். அந்த வாய்ஸ்ல வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அவ்வளவுதான். அதுல ஏர் கண்டென்ட் இருக்காது, வாட்டர் மட்டும் இருந்து அதை சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். இதே இது சம்மர்ஜ்டு கண்டிஷன்ல எப்படி இருக்கும்னா இது அதாவது நம்ம வாட்டர்ல சாயில் ஆட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட் அப்படின்னா சாயில்ல வாட்டர் ஆட் பண்றோம், இந்த வாய்ஸ் ஃபுல்லாமே வாட்டர்ல தான் இருக்கும். இதே இது சம்மர்ஜ்ல வாட்டர்ல சாயில் ஆட் பண்றோம். இங்க எது ப்ரிடாமினன்ஸா இருக்கும், வாட்டர் அதிகமா இருக்கும், அதாவது சம்மர்ஜ்டு, அதான் தண்ணிக்கு உள்ள சாயில் இருக்கு, அந்த கண்டிஷனை தான் சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் gamma dash equal to gamma sat minus gamma w. இல்ல அப்படின்னா gamma dash, that is submerged unit weight, equal to G minus 1 into gamma w by 1 plus E. The next relation between gamma D, gamma and W. Small w denotes water content. சரியா? Then gamma D equal to gamma by 1 plus W. Next relation between gamma dash, gamma D and N is gamma dash equal to gamma D minus 1 minus N into gamma W. The next relation between gamma sat, gamma D and S, that is gamma equal to gamma D plus S into gamma sat minus gamma D. The next last relation between gamma D, G, W and Na, that is percentage of air voids, which is equal to, that is gamma D equal to 1 minus Na into G gamma W by 1 plus Wg. So இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த எப்படி, அதாவது இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் டைரக்டா தெரிஞ்சோம் அப்படின்னா நிறைய ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல போகலாம். The relationship between E, S and Na is option A, Na equal to E into 1 plus S by 1 plus E. Option B, Na equal to E into 1 minus S by 1 minus E. Option C, Nk equal to 1 minus S by 1 plus E. Option D, Na equal to E into 1 minus S by 1 plus E. So already நம்ம ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கிறதுனால ஈஸியாவே நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், தட் இஸ் Na equal to E into 1 minus S into 1 plus E. The next question number 31. The relationship between Nk, Ac and N is option A, Na equal to N into Ac. Option B, Nk equal to N by Ac. Option C, Na equal to N plus Ac. Option D, Nk equal to N minus Ac. The answer is option A, it is Na equal to N into Ac. The next question number 32. The relationship between gamma D, G and E is given by option A, gamma D equal to G gamma W by 1 minus E. Option B, gamma D equal to G plus gamma W by 1 plus E. Option C, gamma D equal to G gamma W by 1 plus E.
Option D, gamma D equal to G gamma W by E. The correct answer is option C, gamma D equal to G gamma W by 1 plus E. Next question இங்க நம்ம பார்த்தா தெரியும். So இது வந்து saturated soil. So saturated soil அப்படினாலே என்ன அர்த்தம்? அதுல voidsல water content மட்டும் தான் இருக்கு. So அப்படினா degree of saturation S equal to 1. So இந்த S equal to 1 இந்த termல நம்ம substitute பண்றோம். அப்போ என்ன formula கிடைக்கும்? Gamma sat equal to G plus E into gamma W by 1 plus E. That is option C is the correct answer. The next question. The relationship between gamma, S, G and E is option A, gamma equal to Gs plus E into gamma W by 1 plus E. Option B, gamma equal to G plus Es into gamma W by 1 plus E. Option C, gamma equal to G plus E into S gamma W by 1 plus E. Option D, gamma equal to G plus E into gamma W by 1 plus Es. The correct answer is option B, gamma equal to G plus Es into gamma W by 1 plus E. The next option A ல இருக்க 0 substitute பண்ணி பார்க்கிறோம். So இப்போ saturation weight S வந்து 0 substitute பண்ணா இந்த வேல்யூ என்ன ஆகும்? இந்த term அப்படியே 0 ஆயிடும். 0 ஆகி என்ன ஆன்சர் கிடைக்கும்? G gamma W by 1 plus E. So G gamma W by 1 plus E அப்படினா எதோட ஃபார்முலா? dry density யோட ஃபார்முலா கரெக்ட்டா? So இதே இது so நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. So gamma D க்கும் gamma க்கும் உள்ள எப்போ ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? S வேல்யூ 0 ஆ இருக்கும்போது நமக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் கரெக்ட்டா? So gamma க்கும் gamma D க்கும் S வேல்யூ 0 ஆ இருந்தா நமக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அதுதான் ஆன்சர் 0. In case இதே क्वेश्चनல காமாக்கும் காமா சாட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படினு கேட்டாங்கன்னா so s வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. so இந்த இடத்துல s க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? g plus e into gamma w by 1 plus e. so இது எதோட ஃபார்முலா? gamma sat. சரியா? gamma satக்கும் gammaக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்போ s equal to 1 ஆ இருக்கும்போது தான் கிடைக்கும். இதே இது காமாக்கும் காமா டிக்கும் s equal to 0 ஆ இருக்கும்போது ஆன்சர் கிடைக்கும். so இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் A 0. The next question number 36. The relationship between gamma dash, that is submerged unit weight, G and E is dash. Option A, gamma dash equal to G plus 1 into gamma W by 1 plus E. Option B, gamma dash equal to G minus 1 into gamma W by 1 plus E. Option C, gamma dash equal to G minus 1 into gamma W by 1 minus E. Option D, gamma dash equal to G gamma W by 1 plus E. The correct answer is option B. So important relationship, that is gamma dash equal to G minus 1 into gamma W by 1 plus E. Next question number 37. The relationship between gamma D, gamma and W is given by option A, gamma D equal to gamma into 1 plus W. Option B, gamma D equal to gamma into 1 plus W. Option C, gamma D equal to gamma by 1 plus W. Option D, gamma D equal to gamma plus 1 plus W. So the correct answer is option C, gamma D equal to gamma by 1 plus W. Here W refers to water content. Small w அப்படினா water content. இதுவும் important relationship. Next question. The relationship between gamma sat, gamma D, gamma and S is option A, gamma equal to gamma D into S into gamma sat minus gamma D. Option B, gamma equal to gamma D by S into gamma sat minus gamma D. Again இது repeat ஆயிருக்கு. So the option C, gamma equal to gamma D plus
plus S into gamma sat minus gamma W. And option D, gamma equal to gamma D minus S into gamma sat minus gamma D. The correct answer is option C, that is gamma equal to gamma D plus S into gamma sat minus gamma D. The next question, the relationship between gamma D, G, W and S is option A, gamma D equal to G gamma W into 1 plus W by GS. Option B, gamma D equal to G gamma W minus 1 plus W by GS. Option C, gamma D equal to G gamma W by 1 plus W by GS. Option D, gamma D equal to G gamma W plus 1 plus W by GS. The correct answer is option C. So, இங்க dry unit weight ஓட formula நமக்கு தெரியும். என்னது dry unit ஓட formula என்னது? Gamma D equal to G gamma W by 1 plus E. So, E க்கு value என்ன அப்படின்னு தெரியும். So, என்ன relation ES equal to WG. So, அதிலேருந்து E equal to WG by S. இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் C கிடைக்கும். சரியா? The next question, 14th question. A soil has a dry unit weight of 17 kilonewton per meter cube and water content of 20%. Then what will be the bulk unit weight? Option A, 19.3 kilonewton per meter cube. Option B, 20.4 kilonewton per meter cube. Option C, 22.6 kilonewton per meter cube. Option D, 24.4 kilonewton per meter cube. பார்க்கலாம். Correct answer. So here என்ன கொடுத்திருக்காங்க? Dry unit weight கொடுத்திருக்காங்க. That is gamma D கொடுத்திருக்காங்க 17 kilonewton per meter cube. Water content கொடுத்திருக்காங்க small w 20%, that is equal to 0.2. என்ன கேட்டிருக்காங்க? gamma value, that is bulk unit weight. So நமக்கு gammaக்கும் gamma Dயும் Wயும் கொடுத்திருந்தா ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும். So எப்படி gamma D equal to gamma by 1 plus W, கரெக்டா? So அதில இருந்து bulk unit weight gamma equal to gamma D into 1 plus W. So gamma D value தெரியும், W value தெரியும். So இதை அப்படியே substitute பண்ணா answer 20.4 kilonewton per meter cube, அதாவது B is the correct answer. Next question, question number 41. If the soil sample has porosity of 30% and specific gravity of solids G equal to 2.7, then its dry unit weight will be option A, 18.350 kilonewton per meter cube. Option B, 18.535 kilonewton per meter cube. Option C, 18.640 kilonewton per meter cube. Option D, 18.545 kilonewton per meter cube. பார்க்கலாம் explanation. So இங்க porosity 30% அப்படினா 0.3, specific gravity 2.7 கொடுத்திருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்க? dry unit weight, கரெக்ட்டா? dry unit weight. So dry unit weight formula என்ன? gamma D equal to G gamma W by 1 plus E. So நமக்கு n value தான் கொடுத்திருக்காங்க, கரெக்ட்டா? porosity தான் கொடுத்திருக்காங்க, void ratio E கொடுக்கல. So E க்கும் n க்கும் என்ன relation? E equal to n by 1 minus n. So இந்த n value அப்படியே இதல substitute பண்றோம். அப்ப E value கிடைச்சிரும் 0.429. So இந்த values அப்படியே substitute பண்றோம். G value கொடுத்திருக்காங்க 2.7, gamma W, that is unit weight of water, அது standard value, அது 9.81 kilonewton per meter cube by 1 plus E value 0.429. substitute பண்ணா gamma D 18.535 kilonewton per meter cube, அதாவது option B வந்து கிடைச்சிரும். Next question, a soil sample has a dry density of 8.5 kilonewton per meter cube, specific gravity of solids G as 2.7 and void ratio of 0.6. If the unit weight of soil is 50% saturated, then its bulk unit weight will be
Option A 19.274 kilonewton per meter cube. Option B 23.034 kilonewton per meter cube. Option C 20.554 kilonewton per meter cube. Option D 21.428 kilonewton per meter cube. Explanation. So dry density gamma D கொடுத்திருக்காங்க 18.5. Specific gravity G கொடுத்திருக்காங்க 2.7. Void ratio E கொடுத்திருக்காங்க 0.6. Then degree of saturation அதாவது soil வந்து 50% saturated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா S value, that is degree of saturation, இது வந்து S value 50%, அதாவது 0.5. So இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க? Bulk unit weight. So bulk unit weight என்ன relation? Gamma equal to, அதாவது gamma D equal to gamma by 1 plus W. அதுல இருந்து gamma equal to gamma D into 1 plus small w. So gamma D தெரியும், நமக்கு என்ன தெரியாது? Small w value தெரியாது. So இந்த w value கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு என்ன relationship தெரியும்? ES equal to WG. So இதுல E கொடுத்திருக்காங்க, கரெக்டா? 0.6, then S கொடுத்திருக்காங்க 0.5, then W unknown value, G வந்து கொடுத்திருக்காங்க 2.7. இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா W கிடைச்சிரும் 0.111. So இத நம்ம அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்து 20.554 kilonewton per meter cube. That is option C is the correct answer. Next அது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, E வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.667, then G 2.7 substitute பண்ணா W equal to 0.247. Option B is the correct answer. Next question. A soil has a dry unit weight of 17.5 kilonewton per meter cube and a water content of 20%. What will be its bulk unit weight? Option A 18 kilonewton per meter cube. Option B 19 kilonewton per meter cube. Option C 20 kilonewton per meter cube. Option D 21 kilonewton per meter cube. The correct answer is option D. Explanation. Dry unit weight கொடுத்திருக்காங்க gamma D equal to 17.5. So water content 20%, which is equal to 0.2. So bulk unit weight formula என்ன? Gamma equal to gamma D into 1 plus W. So W value இந்த கொஸ்டினுக்கு டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. So values அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா gamma, that is bulk unit weight, gamma equal to 21 kilonewton per meter cube. Answer D வந்து கிடைச்சிரும். Next question. Question number 45. A soil has a void ratio of 0.6 and a specific gravity of solids as 2.7. What will be its dry unit weight? So option A 15.5 kilonewton per meter cube. Option B 16 kilonewton per meter cube. Option C 16.5 kilonewton per meter cube. Option D 17 kilonewton per meter cube. Explanation. So void ratio E 0.6 கொடுத்திருக்க டேட்டா, specific gravity 2.7 கொடுத்திருக்காங்க, அதாவது dry density கேட்டிருக்காங்க, that is gamma D equal to G gamma W by 1 plus E. So G கொடுத்திருக்காங்க 2.7, gamma W, that is standard value, that is unit weight of water 9.81, அது substitute பண்ணணும், by 1 plus E, E value 0.6, அதை substitute பண்ணா gamma D equal to 16.5 kilonewton per meter cube. That is option C is the correct answer. The next question, question number 46. A soil has porosity of 40% and air content of 50%. What will be its percentage air voids? Option A 30%, option B 60%, option C 20%, option D 50%. So, explanation. So porosity 40% கொடுத்திருக்காங்க, air content AC 50%, that is 0.5 கொடுத்திருக்காங்க, கேட்டிருக்கிறது percentage of air void, that is NA. So NA NAC உள்ள relation NA equal to
n into AC. So NA equal to இந்த ரெண்டு வேல்யூவை multiply பண்ணா கிடைக்கிறது தான் answer. That is NA equal to 20%. That is option C is the correct answer. Next question. If a solid has air content of 50%, then its degree of saturation will be option A 40%, option B 50%, option C 30%, option D 20%. The correct answer is option B 50. Explanation. So that is air content which is given as 0.5 air content value கொடுத்திருக்காங்க. So AC க்கும் S க்கும் உள்ள relation, that is degree of saturation க்கு உள்ள relation AC plus S equal to 1. So AC value தெரியும் 0.5, S value கண்டுபிடிக்கணும். So S equal to 0.5 வரும். இத percentageல எழுதுனா 50%. That is option B is the correct answer. Next question. If a soil has a void ratio of 0.64, specific gravity of solids as 2.65, then its saturated unit weight will be option A 24.5 kilonewton per meter cube, option B 25 kilonewton per meter cube, option C 25.5 kilonewton per meter cube, option D 19.5 kilonewton per meter cube. The correct answer is option D 19.5 kilonewton per meter cube. The void ratio E கொடுத்திருக்காங்க 0.6, G that is specific gravity value 2.65 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படினா gamma sat, that is saturated unit weight. So G யும் E value மட்டும் தான் தெரியும். So இந்த relationship எடுத்தா நமக்கு ஈஸியா find out பண்ணிரலாம். That is gamma sat by gamma W equal to G plus E by 1 plus E. So இன்னொரு formula உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது gamma sat by gamma D, that is dry unit weight அப்படினா G plus E by E வந்துரும். So இங்க அதாவது G plus 1 by E வந்துரும். இங்க gamma sat by gamma W அப்படினா G plus E by 1 plus E, that is saturated unit weight gamma sat equal to இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். G value, E value, gamma W நமக்கு தெரியும் 9.81, that is unit weight of water. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு gamma sat value 19.927 kilonewton per meter cube கிடைச்சிரும். That is option D is the கொடுத்திருக்காங்க. That is 0.6. So இந்த டேட்டாஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா gamma value 18 kilonewton per meter cube, that is B value கிடைச்சிரும். Now last question. If a soil has a saturated unit weight of 24.5 kilonewton per meter cube, then its submerged unit weight will be option A 15.69, option B 14.69, option C 9.81, option D 20.61. The answer is option C, that is 14.69. So saturated unit weight gamma sat for 24.5 கொடுத்திருக்காங்க. So இதுல என்ன கேட்டிருக்காங்க submerged unit weight. So நமக்கு relationship தெரியும் gamma submerged, that is gamma dash equal to gamma sat minus gamma W. Gamma sat value தெரியும், gamma W value 9.81 kilonewton per meter cube, அதாவது தெரிஞ்ச value. So இத ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா gamma dash, that is submerged unit weight equal to 14.69 kilonewton per meter cube, that is option C கிடைச்சிரும். So thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.